Lugten jeg sådan an din egen jeg på nu, og då er din ene på den der. Du møder den, ஹாய் மக்களே. ஹாய் மக்களே. ஏன் ஹாய் ரொம்ப லேட்டாக வருது? ஹவ் ஆர் யூ? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ போட போகிறோம்னா, வெல்கம் டு பால்கனி டாக்ஸ். மறுபடியும் முதல்ல இருந்தா பால்கனி டாக்ஸ்லாம் இல்லை. என்ன 3 நீ 2 போட்டியா முத? 2 தான் பால்கனி டாக்ஸ்ல போட்டோமே. அதெல்லாம் கிடையாது. நம்ம இன்னும் பால்கனி டாக்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. நான் ஒரு புது சேலஞ்ச் கொண்டு வந்திருக்கேன். என்ன சேலஞ்ச்? உன்னை அடிக்கிறதா? ஏய் தினேஷை அடிக்க வருது எப்படி? இவ்வளவு மேலே இல்லப்பா, இவ்வளவு மேலே இல்லை. நம்ம ஆங்கில அலப்பறைகள் பார்த்தோம்ல, அதனால நீ ஆங்கிலம் பேசுறியா? நான்லாம் ஆங்கிலம் பேச மாட்டேன். இந்த வாரம் புது சேலஞ்ச் என்னன்னா, மூவி நேம் சேலஞ்ச். என்னது? உனக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தது? கழிவறையில் நான் அமர்ந்திருக்கும் போது கணநேரத்தில் என் ஞானத்தில் உதயமானது இந்த ஓவியம். எனக்கு இங்க வந்து இங்கிலீஷ்ல சொல்லணும். அதுக்கப்புறமா இல்லடி, எப்ப பார்த்தாலும் சமைக்கிறதே போடுறோம், இல்ல பார்க்கிங் கிடைக்கல நழுவுறோம். அதுக்கு எத்தனை தடவை காட்டுவேன். அவங்க எல்லாரும் ஃப்ரைடே ஆனா சாட்டர்டே ஆனா இன்ட்ராசிட்டி கார் எடுக்காதீங்க, அங்கனக்குள்ளே இருங்க, ஜாலியாக வீட்டுக்குள்ளே இருங்க. வீட்டில் பொண்டாட்டி மூஞ்ச பார்க்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கிளம்பி போவாங்க. இல்லை என்னை மாதிரி பொண்டாட்டி ரொம்ப லவ் பண்ணுறவளா இருந்தால் வீட்டிலே இருங்க, ஜாலியாக இருங்க. எதுக்கு பார்க்கிங் கிடைக்காம அலையிறீங்க? நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். அதனாலதான் நான் சொன்னேன், என்னை மாதிரி இருங்க சொல்றேன் நான். ஸோ அதனால சும்மாவே குக்கிங் வீடியோலாம் போடுறத விட இந்த மாதிரி ஏதாவது புதுசாக சேலஞ்ச் கண்டுபிடிச்சி இவளை மாற்றுறது எப்படி, என்ன வந்து கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி என்ன மூவின்றது எனக்கு என்னென்ன மூவி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் அது ரூல்ஸ் எல்லாம் சொல்றேன். ஆக்சுவலா என்ன, நான் ஒரு 5 மூவி எழுதிப்பேன், இவ ஒரு 5 மூவி பேர் எழுதிப்பா. இல்ல தமிழ் மூவிஸ் தான். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா 90s மூவிஸ் வந்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ 90s மூவிஸு எந்த மூவி வேணாலும் தமிழ் மூவி வந்து ஃபேமஸான மூவியை எழுதிக்கலாம். ஓகே, நான் 5 மூவி பேர் எழுதிப்பேன், இவ 5 மூவி பேர் எழுதிப்பா. அதில் வந்து நாங்கள் எந்த சீட் எடுக்கிறேன், இப்போ வந்து நான் ஒரு 5 மூவி பேர் எழுதியிருக்கேன் அப்படின்னா அதுலேருந்து ஒரு சீட் எடுத்துகிட்டு நான் கேமராவில் மட்டும் காட்டுவேன், இதுதான் அந்த படம் பேருன்னு சொல்லி நீ வந்து க்ளூ கேட்கலாம். மக்களை லைவாக கூப்பிட்டா லைவ் கிவ்லாம் இங்கே வேணாம், நீ வந்து ஏமாத்திடுவேன், நானும் சில நேரம் ஏமாத்திடுவேன். உண்மையை சொல்கிறவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. அதனால லைவ் எல்லாம் கிடையாது. ஸோ நான் கேமராவில் காட்டினதுக்கப்புறம் நீ வந்து ஃபஸ்ட்டு க்ளூ கேட்கணும். என்ன, யார் ஹீரோ, எப்படி வேணால் கேட்கலாம். என்ன க்ளூன்னு சொல்லிட்டு கேட்கணும். எனக்கு தமிழ் ஆக்டர்லேயே சரி எல்லாத்துலேயுமே எனக்கு 4 பேர் தான் எனக்கு தெரியுன்றது அவனுக்கே தெரியும். 5ஆவதா ஒரு ஆள் அவன் வந்து சொன்னானா எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ நீ ஒரு சேலஞ்ச் கொண்டு வாப்ப. நான் கொண்டு வந்தது வேணாம்ல, அப்போ நீ கண்டுபிடி. இவ கண்டுபிடிக்கவும் மாட்டாங்களா, கண்டுபிடிச்சதை செய்யவும் மாட்டாங்களா, இது என்ன கூத்தா இருக்குது? எனக்கு தெரிஞ்ச 4 ஆக்டர்ல வச்சு படம். சரி ஓகே, அதை வச்சு நான் எழுதிக்கிறேன், பிரச்சனை இல்லை. ரஜினி, கமல், அஜித், விஜய், இதை தவிர சூர்யா தெரியும் அவளுக்கு. ஓகே, இதுதான் வந்து விஜய் எதை கொண்டா 3 ஆக்டர் இப்ப புதுசா இருக்கிறாங்க. விஜய் தேவரை கொண்டாவா அவங்க. ஓகே, என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியுதா? இல்ல நான் படம் நீ எங்கடி பேசுற, கொஞ்சம் பொட்டி சாத்திட்டு. என்ன ரூல்ஸ் அப்படின்னா, நான் ஒரு 5 படம் எழுதிப்பேன், இவ ஒரு 5 படம் எழுதிப்பா. ஒரு சீட்டு நான் எடுத்த உடனே நான் வந்து கேமராவில் காட்டிடுவேன், இதுதான் அந்த படம். ஓகே, அதுக்கப்புறமா நான் வந்து ஹீரோ பேரோ ஹீரோயின் பேரோ சொல்லுவேன். ஓகே, ஃபஸ்ட்டு அது நீயாக இருந்தாலும் நீ சொல்லணும், ஹீரோ பேர் ஹீரோயின் பேர் சொல்லணும். சொன்னதுக்கப்புறமா இன்னும் ஒரு க்ளூ தான் அவைலபிளாக இருக்கும். ஓகே, அதிலே நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா இன்னொரு க்ளூ வந்து சொல்லலாம். ஏதோ அந்த க்ளூ வந்து எப்படி வேணா இருக்கலாம். ஒருவேளை அந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லலாம், அதில் யார் வில்லன் அப்படிங்கிறதும் சொல்லலாம். இல்லை அந்த ஹீரோயின்குள்ளே இருக்க லவ் ஸ்டோரி எப்படி இருக்கும், வில்லன் இல்லைன்னா ஹீரோ கேரக்டர் என்ன, எந்த விதமான க்ளூவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் வந்து 2 க்ளூ தான் ஒரு இதுக்கு, ஒரு படத்துக்கு 2 க்ளூ தான். ஒருவேளை தப்பாக சொல்லிட்டா அப்படின்னா, அவன் பழைய சோறு தான் நீ டெய்லி சாப்பிட்றிய, பழைய சோறில் வெங்காயம் சாப்பிடணும். ஆமாம், பச்சை வெங்காயம் சாப்பிடணும். ஈஸியா பச்சை வெங்காயம் சாப்பிட்றதுக்கு தான் இந்த பிளான் நினைக்கிறேன். அதெல்லாம் இல்லை. இதில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு தெரியுமா? நீ படத்தை கூட கண்டுபிடிச்சிருவ, ஆனா அந்த படத்தோட பேரை இங்கிலீஷ்ல சொல்லணும். எனக்கு வாக்கிங் டைம் ஆயிடுச்சு, நான் போறேன். இந்த வாக்கிங் கிக்லாம் கிடையாது. இந்த சேலஞ்ச் நம்ம வந்து பண்ணியே வரோம். ஸோ உனக்கு ரூல்ஸ் எல்லாம் புரிஞ்சிருச்சுல? படம் பேர் எடுக்கணும், 2 க்ளூ சொல்லணும்,
அந்த படத்தை தமிழில் கண்டுபிடிச்சா பத்தாது, அது இங்கிலீஷ்லேயும் சொல்லணும். மீன்ஸ் இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி நீ உனக்கு தெரியாத ஆங்கிலமா ஸோ அதை வந்து இங்கிலீஷ்லேயும் சொல்லணும். அப்படி சொல்லலை அப்படின்னா ஒரு வெங்காயம். ஓகே, அதிகமாக யார் ஸ்கோர் பண்ணுறாங்களோ நாங்கள் நேற்று ஹெல்த்தி வெஜிடபிள்ஸாக எடுத்துக்கலாமே. ஹெல்த்தி வெஜிடபிள்னா வெண்டைக்காய் சாப்பிட்றியா? என்ன வெண்டைக்காய் சாப்பிட போலையா? அதெல்லாம் இல்லை, வெங்காயம் தான் சாப்பிடணும். ஸோ வெங்காயம் தான் சாப்பிடணும். இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம நேற்று வாங்கின கேக்கில் பாக்கி இருக்குது, அந்த கேக்கு பரிசாக அளிக்கப்படும். எப்படியோ நீ இல்லைன்னு நான் அதில் நீ தான் மேக்ஸிமம் ஜெயிப்ப. அதெல்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச படத்தில் முக்காவாசி இல்லை 95% அவளுக்கு நம்மளுக்கு ஏன்னா என்னை லவ் பண்ணக்கப்புறம் தான் படம் பார்க்கவே ஆரம்பிச்சிருக்கான். ஆனா இவனுக்கு தெரிஞ்ச படம் எனக்கு 1% கூட எனக்கு நீ என்ன நீ கூகுள் பண்ணு, என்ன வேணா பண்ணு, எப்படி வேணா. நீ சொல்றத நான் கூகுள் பண்ணி பார்க்கலாமா? ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். பைத்தியம் மாதிரி பண்ணாதா, இவ்வளோ வச்சுட்டு ஒன்றும் விளையாட முடியல. சரி வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, வெல்கம் டு. நீயே சொல்லு, நீ தானே சப்டைட்டில் கண்டுபிடிச்ச. சப்டைட்டில் கண்டுபிடிக்கலையா, அதான் டைட்டில். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு டிடி அட்ராசிட்டிஸ். திவ்யாவை பிடிக்க போறேன். மூவி நேம் சேலஞ்ச். ஸோ நம்ம முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நான் 5 மூவி நேம், இவ 5 மூவி நேம் வந்து எழுதிட்டா. ஸோ நம்மள்ட்ட இங்கே வெங்காயமும் ரெடியாக இருக்குது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நம்மளோட கிஃப்ட்டு, அதாவது பழைய கேக்கும் ரெடியாக இருக்குது. கேவலமாக இல்லை உனக்கு. ஸோ பழைய கேக்கும் ரெடியாக இருக்குது. இப்போ என்னென்னா நான் ஒவ்வொரு படமாக இப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா இவன் ஸ்டார்ட் பண்ணுறதுல டாஸ் போடுவோம், இல்லைனா ஆர்டர் ஈவன் விளாடுவோம். இப்போ விளாண்டு யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பேப்பரில் என்ன பேர் எழுதியிருக்கோமோ அதை நம்ம வந்து கேமராவில் காட்டிட்டு அதுக்கப்புறமா க்ளூ ஸ்டார்ட் ஆகும். கண்டுபிடிக்கிற முக்கியமான விஷயம், கண்டுபிடிச்ச படம் பேரை இங்கிலீஷில் சொல்லணும். அதுதான் ஃபன்னு. இதில் இங்கிலீஷில் சொல்லணும். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஆரம்பிக்கலாங்களா? ஆர்டர் ஈவன். ஐயோ இல்லை, ஆர்டர் ஈவன். ஈவன் எதுக்கு வைய நீ வையிற? சரி வை. ஈவன் ஆடு நான் தான் ஜெயித்தேன். ஸோ நான் தான் ஜெயிச்சிருக்கேன். ஸோ பாப்பாவுக்கான முதல் படம் இதோ. பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். ஸோ இதுதான் அவளோட அவங்க பார்க்காத இதுதான் அவளுக்கு எழுதியிருக்கிற ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ எனக்கு அப்படியே காட்ட நான் கண்டுபிடிப்பேன். நீ ஒரு வெங்காயம் எப்பயே சாப்பிட்டு நான் வந்து காட்டுறேன். ஓகே, க்ளூ ஸ்டார்ட் அதுக்கு முன்னாடி டைமர் இருக்கு. நமக்கு டைமர் வந்து 30 செகண்ட்ஸ். ஏன் 1 மினிட் வையே? 1.5 மணி நேரம் வைக்கிறேன். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சொல்லு. ஸோ பிரபு தான் வந்து ஹீரோ. பிரபு தேவாவா? பிரபு தேவாலாம் சொல்ல, பிரபு தான் ஹீரோ. பிரபு. ஐயோ என்னடா மொத்த இதெல்லாம் பண்ற? பிரபு ஹீரோயினி யாரு? ஹீரோயினி குஷ்பு. உன்னோட 2 க்ளூ முடிஞ்சு. 2 க்ளூ தான் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். இது வேற ஆஃப் ஆயிடுச்சு. இல்ல சொல்லு. பிரபுவும் குஷ்பு 3 செகண்ட்ஸ் தான் இருக்கு. பிரபு முடியாதுடா. நீ ஏன்டா இப்படி பண்ற? 30 செகண்ட்லாம் வைக்கலாமா? முடியாது. நீ கல்லாட்ட அடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். சரி அப்புறம் எவ்வளவுதான் வைக்கிற? வீடியோவும் எடுக்கட்டும். சரி ஓகே, 1 மினிட் வச்சுப்போமா? பிரபு குஷ்பு உண்டு. எவ்வளவு சிம்பிளான இதுடி. பிரபு குஷ்பு சீக்கிரம் சொல்லு. வேற ஏதாவதுனா பிரபு ஏதாவது என்ன ஆக்டர் இல்ல ஏதாவது பாட்டு? ஆமா, நான் படம் பேரு சொல்லிடுறேன். பிரபு வந்து அவங்க அம்மா மேல ரொம்ப பாசமா இருப்பாரு. ஐயோ, அப்படி ஒரு படம் இல்ல. அவர் வந்து பைத்தியமா இருப்பாரு, கொஞ்சம் புத்திஸ்வாதி இல்லாம ஒன்னே மாதிரி இருப்பாரு. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா சரி ஓகே, 1 இருக்கு. ஆனா படம் வெங்காயம் சாப்பிடணும். ஐயோ எனக்கு தெரியலையே. 3 எனக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது முத்தா. 4 தெரியலடா. 5 தோத்துட்டா. பேரு சொல்லு. சின்ன தம்பி, ஸ்மால் பிரதர். வெங்காயம் சாப்பிடுங்க. ப்ளீஸ் டேக் 1 ஆனியன் அண்ட் புட் இன் யுவர் மவுத்.
இது 4வது கட் ஆ 5ஆ கட் பண்றா. இருக்குதுலே சின்னதா எடுக்கற போறேன். சாப்பிடு சாப்பிடு சீக்கிரம் சாப்பிடு. சாப்பிடுறதுமா நீங்க பார்க்க போறாங்க. அப்புறம் அதுதான் கேமே. சாப்பிடு சாப்பிடுமா. என்னடி மேஜிக் பண்ணியா உள்ள போட்டியானோ? சாப்பிடுறேன். ஸோ ஆனியன் முதல் துப்பு முழுங்கு. என்ன அதுக்கு தான் தண்ணி வச்சிருக்கு. தண்ணி சாப்பிடு முழுங்கிரு. முழுங்கு. ஓகே முதல் கேள்வியிலே திவு அக்கா ஃபெயில் ஆயிரி ஆனியனை சாப்பிட்ருக்காங்க. ஸோ ஒரு பாயிண்ட் அவுட்டு. உனக்கு எனக்கும் பகதான். என்ன படம் நான் உங்கள்கிட்ட சொல்லு ஃபஸ்ட்டு. நான் பார்க்கல. பாருங்க குட்டியாக எழுதியிருப்பேன். ஆனாலும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன இன்னும் ஆனியன் வாட அடிக்குது. டைம் ஸ்டார்ட் நவ். ஹீரோ யாரு? சரத்குமார் நடிச்சிருப்பாரு. சூரியவம்சமா? இல்ல. ஹீரோயினி அபிராமி. ஐயோ அவ்வளவுதான் க்ளூ. ஒரு ஃபேமிலி மூவி தானே? ஆமா ஃபேமிலி மூவி. ஆனந்தம். ஐயோ அதுல மம்முட்டியாச்சு. கண்டுபிடி 35. அழகான சின்ன தேவதை பாட்டுல வரும் அதுவா? ஆமா. தங்கச்சி மேல பாசமா இருப்பாங்க. அவ்வளவுதான். சமுத்திரம். ஏதோ 26 நாளைக்கு அவ்வளோ இங்கிலீஷ்ல சொல்லுடா. சமுத்திரத்துக்கு ஓஷன். அவனை சிரிக்க வேணா சொல்றா, அசிங்கமா இருக்கு. மங்குனி. முதல் பாலிலே 6 அடித்ததால் தினேஷ் ஒரு படி மேலே ஏறியுள்ளார். ஓகே ஸோ செகண்ட் மூவி. இந்த படம் பேசாம 5 வெங்காயத்தை எடுத்து தின்று பாப்பா. ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. அப்பனா எனக்கு கஷ்டமா கேட்கற. அப்படி இல்ல ரொம்ப ரொம்ப ஈஸி. சின்ன தம்பி கண்டுபிடிக்க முடியாதா? படம் ஹீரோ பேர் சொல்லிட்டேன், ஹீரோயின் பேர் சொல்லிட்டேன், அம்மான்னு சொல்லிட்டேன். அம்மா மேல வாசமா இருப்பாரு அதுல தெரியுமில்ல உனக்கு? எல்லாருமே எல்லா பாய்ஸுமே தான் கேவலமா பேசுறான் பாரு. ஓகே 2வது மூவி திவு அக்காவுக்கு இதோ உங்களுக்காக. ஓகே டைம் ஆன் பண்ணு. ஓகே சாரி. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சூர்யா ஹீரோ, ஜோதிகா ஹீரோயின். ரொம்ப ரொம்ப சிம்பிள். குஷி இல்ல காக்கா. கரெக்ட். ஓகே ரொம்ப இன்னும் சூர்யா படம்னா 10 செகண்ட்ல கண்டுபிடிச்சிட்டேன். 4 கார்டு போகிறோம் பார், அதுதான் கேம். இதில் இருக்க ஃபன் என்னன்னா இப்போ அதை இங்கிலீஷில் சொல்லுது. காக்கா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா. காக்கா இல்லடி க்ரௌ. படிடா பரமான கேக்குறியா? காக்கனா காப்பாத்துறதுக்கு என்ன இங்கிலீஷ்? ஹெல்ப் மீ. ஸோ 2வது கேள்விக்கு அக்கா பதில் சொல்லி ஈக்குவலாக இருக்கா. ஆனால் நான் இன்னும் ஒன்று கூட ஒரு வெங்காயம் கூட சாப்பிடலன்னு. என்னோட 2வது படம். அப்பா என்ன கிட்ட வந்த வெங்காயம் வாட அடிக்குது. இது நான் குட்டியா எழுதி எப்படியும் நேம் தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பெருசாச்சு எழுதி இருக்கணும். இது உங்களோட இதுல ஸ்டார்ட் நவ. இது சரத்குமார். அது திரும்ப சரத்குமாரா? ஓகே. ஹீரோயினி சிம்ரன். சரத்குமார் சிம்ரன். அடுத்த க்ளூ என்ன? ஹீரோயின் மட்டும் தான் சொல்ற. அடுத்த க்ளூ 2 க்ளூ சொல்லிட்டேன். ஒரு க்ளூ சொல்லிட்டேன். நட்புக்காக. எப்பறா கண்டுபிடிக்கிறீங்க? பின்னால ஆள் விட்டு பாக்குறீங்களா? ஐயோ செல்லோ. நட்புக்காக. அது என்ன இங்கிலீஷ்ல சொல்லு. ஃபார் தி ஃப்ரெண்ட்ஷிப். நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ஸோ 2 பாயிண்ட் நான் எடுத்திருக்கேன். பாப்பா 1 பாயிண்ட் தான் எடுத்திருக்கா. பாப்பாவோட 3வது என்ன? 3வது வெங்காயம் சாப்பிட தயாரா? இதே சூர்யா அதுல இருந்து கேப்பியா? சூர்யா ஒண்ணுதான் உனக்கு. நீ சரத்குமாரே ஃபுல்லா 5 படமும் எழுதிருப்ப போல. இல்ல அப்படி இருக்காது. ஆனா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஈஸியா தானே இருக்கு. ஈஸியா அடி வாங்குவேன். ஓகே பாப்பாவுக்கான 3வது படம் இதோ. ஸோ 3வது படம் ரொம்ப ஈஸி. இது சத்தியமா இது நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். ஏன்னா இது நம்ம லைஃபோடையும் ரிலேட் ஆகும். ஓகே
இந்த படம் ஆக்சுவலாக எங்கள் லைஃப்லேயும் ரிலேட் ஆகும். ஏன்னா ஒரு சில விஷுவல்ஸ்லாம் மேட்ச் ஆகும். அஜித் ஹீரோ, தேவயானி ஹீரோயின். நீ வருவா என்ன நீ வந்தா என்ன வரலாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. அவங்க 2 பேரும் 2 படம் 3 படம் நடிச்சிருக்காங்க. ஓகே, கம் ஆன் பாஸ்ட். காதல் கோட்டையா? ஓகே, காதல் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாலும். அவ்வளவுதான். ஓகே, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா. காதல் கோட்டை. அடுத்தது போகணும். எனக்கான 3வது கேள்வி. அவ்வளவுதானா? ஏய் கண்டுபிடி நீ. அவ்வளவுதானா நானு? இங்கிலீஷ்ல சொல்லு. சிறிதளவு சறுக்கி விட்டேன், மறந்தே போச்சுடா. காதல் கோட்டை. காதல் லவ். சரி, கோட்டை ஃபோர்ட். ஸோ லவ் ஃபோர்ட். காதல் மவுண்டைன் இல்லடி, மவுண்டைன்னா மலை, பைத்தியமே. டேய் பரமா படிடா, ஒழுங்கா படிடா. ஸோ லவ் ஃபோர்ட். ஃபோர்ட். ஓகே, அதானே சொன்னேன். கரெக்ட். 2 பாயிண்ட் நீங்கள். 3 கொஸ்டினுக்கு 2 பாயிண்ட் நீ, 2 கொஸ்டினுக்கு 2 பாயிண்ட் நானும். ஒரு வெங்காயமாக சாப்பிட வைப்பியா? நீ சாப்பிடுவேன்னு நான் நினைக்கிறேன், ஆனா தெரியல. ஓகே, நாங்க இதுதான் இந்த மூவி நேம். குட்டியே எழுதியிருக்கேன், எல்லாமே அப்படிதான் எழுதியிருக்கேன். மூவி நேம் தெரியுதா? இதுதான் மூவி நேம். ஓகே, டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே. ஹீரோ ஹீரோயின்? விஜயகாந்த். ஆ, அவ்வளோதான். ஹீரோயின்? ஐயோ, சௌந்தர்யா. வானத்தை போல. என்ன சொல்லிக்கிற? முதுகிலம்லாம் தெரியுதுடா. வானத்தை போல எங்கடா இருக்காங்க சௌந்தர்யா? சௌந்தர்யா இல்லையா? இல்ல. வானத்தை போல இல்ல. வானத்தை போல இல்ல. எங்கல்ல அண்ணா அதுல இல்ல. எங்கல் அண்ணாவா? எங்கல் அண்ணா இல்ல. ஏய் சௌந்தர்யா, ஐயோ ஒன்ன நினைச்சேன்னு பாட்டெல்லாம் கூட வருமே. டிக்கு 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 டக் டிக்கு 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 டக். அது வந்து அண்ணன் தங்கச்சி. அதான் அண்ணன் தங்கச்சி. பிரகாஷ் ராஜ் தான் தங்கச்சியோட புருஷன். ஆனா படம் பேர் என்னடி? சமுத்திரம் இல்ல, வானத்தை போல. ஏய் வானத்தை போலதான். வானத்தை போல இல்ல முத்தா, சீக்கிரம் கண்டுபிடி. இப்படி வேணா இது வானத்தை போல. இது அதுதான் பாட்டே எல்லாம் எனக்கு தெரியுமே. இது வந்து ஒரு பாட்டு. பைத்தியமா இவன்? ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. டைம் ஆயிருச்சு. வெங்காயம் எனக்கு பிடிக்காது. டைம் ஆயிடுச்சு. சொக்கத்தங்க சொக்கத்தங்கமடி. அதுக்கு தானே பாட்டு காட்டுனேன் நான் உனக்கு. சொல்லடி. இது சின்னடி பெருசு. சின்ன கடி வாய் நான் தடிக்கிட்டோம். வலிக்குதா? அப்ப ஏன் வரல மட்டும் என்ன தேச்சு குளிக்குதா? தின்னான் சகோதரா. ஐயோ கஷ்டமா இருந்துருமோ. அடுத்தது இதை பேசி கண்டுபிடிச்சிருமோ. ஒன்று 2வது திங்க விடாம பண்ண மாட்டேன். ஓகே, அப்பயும் நான் இப்போ லீடு டிராவா இருக்கு. நீ ஒன்று நான் ஒன்று சாப்பிட்ருக்கேன். ஆமாம். ஓகே, அக்காவுக்கான அடுத்த படம். அந்த ஆள் வாய்ஸ் மாதிரி ஆயிடுச்சுடா. கருமாலாம் நல்லாவே இல்லை. வெங்காயத்து வா, இது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவியடி. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸோ ஹீரோ சரத்குமார். ஹீரோயின் வந்து ராதிகா. சூரியவம்சம். என்னடி நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. தேவயானின்னு சொல்லியிருந்தா கூட கஷ்டமா இருக்கும் போலேடி. ஐயோ, அவங்க 2 பேரும் அதுதானே நடிச்சிருக்காங்க. 2-3 படம் நடிச்சிருக்காங்க. தேவயானின்னு சொல்லியிருக்கலாம் போல. சரி, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க கன்றாவிய. ஓகே, இதே கேள்விதான் நான் எழுதிருப்பேன் நினைக்கிறேன். அட பை தெரியல. சரி ஓகே, அப்படி வந்தாலும் பரவாயில்ல. வேற க்ளூ சொல்லி. இல்ல வந்திருக்காது. அப்படிதான் என்ன படம் எழுதுனேனே மறந்துட்டா. இந்த பைத்தியத்துக்குள்ள நான் விளையாட வேண்டியிருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் எனக்கு இப்போன்ற ஆளை தான் இருக்கு. 2-2. இங்கிலீஷ்ல சொல்ல வேணாமா? ஆமால, நான் அதை மறந்தே தொலைங்க. கேம் என்னன்னே மறந்துடுறேன். ஒரு வெங்காயம் தானடி சாப்பிட்டேன். ரொம்ப ரொம்ப சிரிக்காத. அது இங்கிலீஷ்ல சொல்லு. சூரியவம்சம் இங்கிலீஷ்ல சொல்லு.
சன் ஃபேமிலி. சன் ஃபேமிலி. வம்சம். ஐயோ சரி போ. சரி என்னது அதுக்கு பேரு? என்னன்னு எனக்கும் தெரியாது. என்ன சன் சன் ஃபேமிலி. சன் ஜெனரேஷன். இதுக்கு தான் படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்கடா, அருவிக்கிட்ட முண்டங்கடா. ஓ வம்சம். வம்சம்ல. சரி ஓகே. இது கண்டுபிடிப்பானான்னு தெரியலையே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஈஸியா கண்டுபிடிச்சிருவான்னு நான் நினைக்கிறேன். இது தெரியுதா உங்களுக்கு? எனக்கு தெரியலையே. உனக்கு இல்ல. ஏன்டி இவ்வளவு குட்டியா வாடி எழுதுவ? எனக்கே தெரியல. உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியல. பக்கத்துல வெச்சுக்க. ஹீரோ பரத். பரத்தா? ஹீரோயின் கோபிகா. ஐயோ நாசர் அப்பா. அதுவா? எம்டன் மகன். தப்பித்து விட்டேன். தமிழ். இதுக்கு என்ன எம்டன் மகன்னா எம்டன் சன். அது பேரு எம் மகன். அது பேரு அதுதான் எம் மகன். அவர் சன். எது? மைசன். ஓகே மைசன். மைசன். எனக்கு இன்னும் ஒரு சீட் இருக்காடி. அப்ப நீ இது கண்டுபிடிச்சிட்டீன்னா நீ அவ்வளவுதான். அது இது நான் தப்பா சொல்லிட்டேன்னா நான் அவுட் ஆயிடுவேன். சரி ஓகே. இது அக்காவோட லாஸ்ட் மூவி நேம். அக்காவோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சிம்பு ஹீரோ. எவ்வளவு படம் நடிச்சிருக்காரு அவரு. ஹீரோயின் வந்து அவ பேர் கரெக்டா தெரியல. அவங்க பேரு திவ்யான்னு நினைக்கிறேன். அவங்க பேரு படத்துல திவ்யாவா? இல்ல அவங்க பேரு அப்படிதான் வரும். திவ்யான்னு தான் வரும் ஹீரோயின் பேரு. வில்ல சொன்னா நீ ஈஸியா சொல்லிடுவடி. கலாபவன் மணி வில்ல. ஆரம்பத்துல இப்படிதான் இருக்கும். குத்து குத்து மூவி. இங்கிலீஷ்ல சொல்லு. இங்கிலீஷ்ல சொல்லு. பஞ்ச். இதோட மூவி நேம் சேலஞ்ச் முடிஞ்சு. அவ்வளோதான். அப்புறம் இன்னும் இந்த வெங்காயத்தை ஃபுல்லாக திங்க வைப்பேன். இல்லைன்னா சரி 2 பேர் அப்படி அவுட் ஆகிட்டேன் நடிகை. அடுத்த சேலஞ்சில் நம்ம இன்னும் இப்படி இருக்கு. அடுத்த சேலஞ்சில் நம்ம இவளை வந்து செய்கிறோம். ஓகே இந்த கேமில் நம்மளை ஜெயிச்சது தீவு. மிஸ்ஸஸ் டி ஜெயிச்சிருக்காங்க. இந்த அழகான பழைய கேக்கை சொந்தமாக்குகிறாள். புடிடா செல்லும். இந்த சேலஞ்ச் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி வீடியோ பண்ணால் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இல்லை நெக்ஸ்ட் வேற என்ன சேலஞ்ச் பண்ணலாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. என்னென்ன பண்ணலான்ட்டு எங்க வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அதுவரை உங்களில் நான் அதானே சொல்லு. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உடனுக்குடன் செய்திகள் அப்லோட் வரும். ஆமா பெரிய நியூஸ் சேனல் வச்சு. அதுவரை உங்களில் நான் டிடி அட்ராசிட்டிஸ். பை.